செய்தி வாசிப்பவர்கள் ராமகிருஷ்ணன், ராஜா, வகுப்பு 5, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். இன்றைய முக்கிய செய்திகள். எடப்பாடி ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கு தூக்கு. மதுரை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சொத்துக்களை பறிமுதல் செய்து ரூபாய் 1.2 கோடி இழப்பீடு தரவும் ஆணை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 9 போலீசாருக்கு தூக்கு தண்டனை விதித்து மதுரை முதலாவது கூடுதல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ரூபாய் 1.2 கோடி அபராதத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டு உள்ளார். வங்கிகளில் பணியை பெறும் நோக்கில் நடத்திய திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம். வங்கிகளில் பணியை பெறும் நோக்கில் நடத்திய திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்த நெல்லை, தென்காசி கல்லூரி மாணவர்களுக்கு மே மாதத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது என்று டிஎம்பி தலைமை செயல் அதிகாரி முத்தையா தெரிவித்தார். நன்றி, வணக்கம்.